ஒரு நிமிஷம் கேளுங்க. குழந்தைங்களுக்கு கருப்பு கலரில் வளையல் போடுறாங்க இல்லையா, சின்ன குழந்தைங்களுக்கு. அது திருஷ்டி, கண் திருஷ்டிக்காக போடுறோம் அப்படிலாம் சொல்லியிருந்தோம். நம்ம ஒரு பீடியாட்ரிஷியன்ட்டு போயிட்டு இதுக்கு வேறு ஏதாவது இருக்குமா அப்படின்னு கேள்வி கேட்டப்ப ஒரு வித்தியாசமான அணுகுமுறை அவர் சொன்னாருங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கிருபா வைப்ஸ் யூடியூப் சேனல், KRUPAVIBES. அவர் என்ன சொன்னார்னா, கண்ணுக்கு நம்ம வந்து ஒரு சர்ஜரி பண்ணோம்னா நீங்களே பார்த்துருப்பீங்க, டயக்னலாக மூவ்மெண்ட் பண்ண சொல்லுவாங்க. மேலே பார்க்க சொல்லுவாங்க, இப்படி கீழே பார்க்க சொல்லுவாங்க, இந்த சைடு இந்த சைடு. அப்படி இல்லைன்னா ஒரு பொருளை பேனா வண்டி முனைய கண் பக்கத்தில் வச்சு பார்த்துட்டு கொஞ்ச நேரம் வச்சு தூரம் கொண்டு போக சொல்லுவாங்க. இந்த மாதிரி நமக்கு எக்ஸசைஸ் கொடுப்பாங்க இல்லையா. குழந்தைங்களுக்கு 3-4 மாதம் வரைக்கும் எல்லாமே கருப்பு வெள்ளையாக தான் தெரியுமாங்க, கலர்ஸ் தெரியாதான். அதனால் கருப்பு கலரில் ஒரு வளையலை போட்டாங்கன்னா அந்த 2-3 மாதத்தில் அந்த கையை அப்படி அசைக்க ஆரம்பிக்கிறாங்க இல்லையா. அசைக்க ஆரம்பிக்கிறப்ப இங்கே என்னமோ கருப்பாக இருக்கேன்ட்டு அந்த கை மூமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கண்ணும் வளைய ஆரம்பிக்கும், அந்த பக்கம் இந்த பக்கமாக போக ஆரம்பிக்கும் அப்படின்னு டாக்டர் சொன்னார். அப்போது அந்த கண்ணுக்கு டயகனல் மூமெண்ட்ஸ் வந்து சின்ன வயசுலேருந்தே அந்த பார்வை சரியாகிறதுக்கு மூமெண்ட்ஸ் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிடும். இந்த வளையல இந்த குழந்தை பார்க்குறப்ப, கை அசைக்கிறப்ப, போயிட்டு வர்றப்ப இந்த கண்ணு மூமெண்ட்டில் அது எக்ஸசைஸ் மாதிரி கண்ணுக்கு ஆகும்ட்டு. நம்ம முன்னோர்கள் எல்லாத்தையும் எப்படி ஆராய்ந்து யோசித்து செஞ்சுருக்காங்க இல்லையா. தமிழ் மரபே ஒரு அலாதியானது தாங்க. நாம் என்ன செய்கிறோம், இதுக்கெல்லாம் சயின்டிஃபிக் எவிடன்ஸ் இருக்கா, ப்ரூஃப் இருக்கா, காரணங்கள் இருந்தால்தான் நம்ம அதை ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்ட்டு கடைசி வரைக்கும் நாமளும் அதை கண்டுபிடிக்கிறது இல்லை, அது சொன்னதை ஃபாலோவும் பண்ணுறதில்ல. அதை வந்து மூடத்தனம், முட்டாள்தனம் அப்படின்னு சொல்லிட்டு நாம் விலைக்கு வச்சிடுறோம். என்னோட பிரின்சிபல் என்னென்னா, நாம் அதை செஞ்சுக்கிட்டே வரலாம், முன்னோர்கள் சொன்ன கருத்துக்களை ஃபாலோ பண்ணிகிட்டே வரலாம். எப்பயாவது நமக்கு வந்து அது ஆஹா இதனால தான் செஞ்சாங்களா அப்படிங்கிறப்போ, ஐயோ இத்தனை நாள் நான் செய்யவே இல்லையே அப்படின்னு மனசுக்கு தோணாமல், நானும் பழகியிருக்கேன் அதெல்லாம், ஸோ இது நல்லதுக்கு தான் அப்படின்னு தெரிய வரும் இல்லையா. நீங்களும் முயற்சி செஞ்சு பாருங்கள். உங்கள் கருத்துக்கள் என்னன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பை பை.